வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறணும், இல்லன்னா கஞ்சிக்கிழமை பிளாட்பாரத்துல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. மாஸ்டர், இப்ப நமக்கு டைம் சரியில்லை. டைம் குமாருக்கா டைம்? டைமை எதிர்பார்க்கிறவனா இல்ல, டைமை உண்டாக்குறவன். 2050 உங்கள் வேலை ஏஐ எடுத்துவிட்டால் ஆபீஸில் மனிதர்கள் இல்லை, ரோபோக்கள் தான் வேலை செய்கின்றன. சம்பளம் இல்லை, தவறு இல்லை, பயம் வேண்டாம். ஆனால் தயாராக இருக்க வேண்டும். ஏஐ வேலைகளை அழிப்பதா அல்லது புதிய உலகம் உருவாக்குதா? காமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா ஒரு பார்ட் டைம் பிசினஸை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தொடர்ந்து உங்களை இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில நிமிடங்களை ஒதுக்க முடியுமா? நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் பல வருஷமா ஒரு ஜாப் பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு ஜாப் மூலமா நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியுமா? நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியுமா? நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கான சொத்தை சேர்க்க முடியுமா? உங்களுடைய பதில் நோனா. இது உங்களுக்கான சரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நாம ஓடிட்டு இருக்க இந்த வேலையில எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் அதுல நம்ம போட்டுட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, வேற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஆனா இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த பிசினஸை பார்ட் டைம் பிசினஸா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே இதை பார்ட் டைம் பிசினஸா எடுத்து பண்ணலாம். அதெல்லாம் ஓகேங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது ஆனா எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? காலையில 7 மணிக்கு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு நபர் நைட்டு 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவார். பயங்கர பிஸியா இருப்பார். ஆனா அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை, ஆனால் அவர் டைம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அவரு கூட இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அவர் இங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு? இங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க சொல்லுங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன தெரியுமா? உங்களுடைய உழைப்பும் நேரமும் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப நான் காசு கொடுக்கணும், அது என்னதுன்னு கேட்பாங்க. அது பர்ச்சேஸ். அது பர்ச்சேஸ் பா. நாங்க உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண சொல்லல, பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க, எத்தனை நாள்ல டெலிவரி வருதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க மனசுல திருப்தி ஏற்பட்டால் இந்த கம்பெனியை பத்தியும் இந்த கம்பெனில இருக்கக்கூடிய பொருட்களை பத்தியும் இந்த வருமானத்தை பத்தியும் உங்க மனசுல நீங்க உண்மையா என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் சொல்லுங்க. இதுதான் கான்செப்ட். வாங்கி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணி பாருங்க. நாங்களாம் ஷேர் பண்ணி பார்த்தோம், நல்லா இருக்கு. இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளவு வருமானம் வருது, நிறைய வருமானம், வாரம் வருமானம். இப்ப மாசத்துக்கு ஒரு முறை ரீபர்ச்சேஸ் இன்கம். இன்னும் நிறைய 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 கம்பெனி கொடுக்கறதுக்கு பிளான் பண்றாங்க, எடுக்கிறதுக்கு நம்ம தான் பிளான் பண்றோம். வரப்போதான் சொன்னாங்க. கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெட்டி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி
ஸோ இன்றைக்கி நம்மள நிறைய பேர் ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் எடுக்கிறோம். பட் ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் ஒரு ஐடி போடலாமா, 3 ஐடி போடலாமா, 7 ஐடி போடலாமா, 15 ஐடி போடலாமா, பெருசாக பிஸ்னஸ் பண்ணலாமா நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. ஸோ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது என்னென்னா, என் லைஃப்பில் ஓகேவா ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் எடுக்கும்போது 15 ஐடி பிளான் 70,500 ஐடி போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி 15 ஐடி போட்டனால எனக்கு என்ன பிஸ்னஸ் கிடைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டாப் ஐடி நீங்கள் பாருங்கள், 840 BV லெஃப்ட் சைடில், 840 BV ரைட் சைடில் நடந்திருக்கு. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 840. ஸோ டாப் ஒரு ஐடியில் எனக்கு கிடைச்ச வருமானம் 8,400 ரூபாய். இதே நான் ஒரே ஐடி பிளானில் வந்திருந்தா எனக்கு 8,400 ரூபாய் இன்கம். ஆனால் நான் 15 ஐடி பிளானில் வந்ததுனால டாப் ஐடிக்கு 8,400 இன்கம், என்னோட ரெண்டாவது ஐடிக்கு ஒரு 8,400 இன்கம். சேம் அதே 840 BV தான் பிஸ்னஸ் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கும் ஒரு இன்கம். அது மட்டும் இல்லாமல் என்னோட 4th ஐடிக்கு கீழே இருக்கிற அனதர் ஒரு ஐடி ஓகேவா, அதுக்கும் ஒரு 8,400 ரூபாய் இன்கம். யோசிச்சு பாருங்க ஓகேவா, ஜஸ்ட் ஒரே ஒரு 840 BV பண்ணது மூலமாக எனக்கு இந்த ஐடிக்கு ஒரு 8,400 ரூபாய், இதுக்கு ஒரு 8,000, இதுக்கு ஒரு 8,400 ரூபாய். ஓகே, அண்ட் என்னோட டாப் ஐடிக்கு ஒரு 8,400 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் என்னோட 7வது ஐடிக்கு கீழே ஒரு டீம் போயிட்டுருக்கு, அங்கே 540 BV நடந்திருக்கு, அதில் ஒரு 5,400 ரூபாய். ஸோ யோசிச்சு பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னா, 15 ஐடியில் எனக்கு இப்போதைக்கு 4 ஐடிக்கு இன்கம் வந்திருக்கு. 8,400 + 8,400 + 8,400 + 5,400 டோட்டலாக 30,600 ரூபாய் என்னோட ஒரு வார வருமானம். யோசிச்சு பாருங்க, ஆக்சிஸ் இந்தியாவில் நான் பிஸ்னஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி 15 ஐடி ஸ்ட்ரக்சர் போடும்போது எனக்கு 70,500 ரூபா வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரே வாரத்தில் 30,000 ரூபா சம்பாதிக்க முடியுது. அதிகபட்சம் நான் போட்ட காசு என்னங்க, ஒரு 2 வாரத்தில் எடுத்துருவோம்னா, ஆனால் அதுக்கு மேலே வரப்போகிறலாம் ப்ராஃபிட் தானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 15 ஐடி போடுங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் பண்ணுங்கள் ஓகேவா. லட்சமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சில ஆயிரங்கள் செலவு பண்ணால் தான் பல ஆயிரங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 7 டேஸில் ஓகே 30,000 ரூபா சம்பாரிச்சிருக்கேன் 15 ஐடி போட்டது மூலமாக. ஸோ உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். நம்பி பண்ணுங்கள். எது பண்ணாலும் பெருசாக திங்க் பண்ணுங்கள், பெருசாக அச்சீவ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதித்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா, நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க, என் உரிமையை முடிஞ்சா பறிச்சுப்பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்துப்பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் வளரணும், நம்ம வளரணும், பக்கத்துல இருக்கிறவனை ஏத்தி விடணும், நம்மளும் வளர்ந்துருவோம். இந்த கான்செப்ட்ல போனாலுமே போதும். இங்க நிறைய பேர் வந்து குறை சொல்லுவான்ல, இது இப்படிடா, இது அப்படி, இது சரியில்லை, அது சரியில்லை. அவன் சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான், அவன் அங்கே தான் இருப்பான். நம்ம மேலே போயிட்டே இருப்போம். ஹாய் டீம்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ஸஸ் டீமில் பிபி இஸ்மாலிமன் அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் மகேந்திரன் சிடி அண்டரில் இன்றைக்கி நம்மளோட வேலைநாள் வந்து பார்த்தீங்கன்னா 31 ஐடி லாகின் பண்ணி கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பேமெண்ட்டாக 1.5 லட்ச ரூபா பே பண்ணி இன்றைக்கி அவர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளேஸ்மெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே மனச்சொல் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த 31 ஐடி கான்செப்ட் வந்து கொடுக்க போகிறோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லீடர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஓகே, ஆனால் பிடிச்சிருக்கா? சேர்ந்து எடுத்து பண்ணுவோம், சூப்பராக பண்ணலாம். ஓகேவா?